முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் கோலாலம்பூர் இல்லமான ஜலான் லங்கா டூத்தா பகுதியில் நேற்று இரவில் இருந்து பரபரப்பு அதிகரித்துள்ளது. நஜீப் ரசாக்கிற்கு மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுபவிக்க அனுமதி வழங்கப்படுமா என்ற முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் அவரது இல்லத்திற்கு ஆதரவாளர்கள் பெருமளவில் திரண்டு வருகின்றனர். இந்த தீர்ப்பை முன்னிட்டு நஜீப் ஆதரவாளர்கள் அவரது இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்னும் சில மணித்துளிகளில் தீர்ப்பை அறிவிக்க உள்ளது. இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி அலீஸ் லோக் வழங்க உள்ளார். நஜீப் ரசாக் SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட் நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார். இதனை அடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் காஜாங் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். நஜீப் தரப்பில் மன்னிப்பு வாரியத்தின் தீர்ப்புடன் தொடர்புடைய ஓர் அரச குடும்ப இணைப்பு ஆணை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கோரி கடந்த ஆண்டு நீதிமன்ற மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இணைப்பு ஆணை மாட்சிமை தங்கிய மலேசியாவின் 16வது மாமன்னர் வழங்கியதாக கூறப்படுகிறது. பரிசான் நேஷனலில் மாயிகாவுக்கு பதிலாக மக்கள் சக்தி இடம்பெறும் என்ற எந்த எண்ணமும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் டதஸ்ரீ RS தனேந்திரன் தெளிவுபடுத்தினார். மாயிகா மற்றும் பரிசான் நேஷனல் இடையே உள்ள உள்நாட்டு பிரச்சனைகளை தங்கள் கட்சி அரசியல் லாபமாக மாற்றிக்கொள்ளாது என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலாக இந்திய சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மாயிகாவுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று தனேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய சமூகத்தின் நலனுக்காக மாயிகா மேற்கொண்ட போராட்டம் 70 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டது என்றும் அந்த மரபும் பங்களிப்பும் மரியாதை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாயிகாவுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம். அது எங்கள் கொள்கை. மக்கள் சக்தி மாயிகாவுக்கு மாற்று அல்ல. இந்திய சமூகத்தின் நலனுக்காக மாயிகாவுடன் இணைந்து எங்கள் குரலை வலுப்படுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்துக்களை மக்கள் சக்தி கட்சியின் 17வது பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த பொதுக்கூட்டத்தை பரிசான் நேஷனல் தலைவர் மற்றும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கடந்த 3 ஆண்டுகளாக சிறையில் இருப்பதால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி முன்வைத்துள்ளார். தாம் நஜீப்பின் நண்பர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், பரிசான் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரதமருமான நஜீப்பின் விசுவாசியாகவே தம்மை பலருக்கும் அறிமுகப்படுத்த தாம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நஜீப் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனையை அனுபவித்து விட்டார். எனவே இப்போது நஜீப்பிற்கு முழு அரசு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு தாம் வேண்டுகோள் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றத்தில் அன்வார் செய்திருக்கும் பெரிய தவறு ரமணனை அமைச்சராக்கி இருப்பது என்று PKR கட்சியின் முன்னாள் துணை தலைவரும் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான டதுஸ்ரீ ரவிஜி ரம்லி அன்வார் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ரமணன் அரசியல் கற்றது மாயிகாவில் என்பதை தாம் அறிவதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் அவர் PKRல் இணைந்தது 2020 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்போது ரமணனுக்கு அமைச்சரவையில் கிடைத்திருக்கும் பொறுப்பு என்பது 20 ஆண்டுகளாக PKRல் இருக்கும் தொண்டர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது என்று ரவிஜி ரம்லி கூறினார். முன்னாள் அரசியல்வாதிகள் PKRல் இணைந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அமைச்சராகி விடலாம் எனும் தவறான எண்ணத்தை PKR தொண்டர்கள் மத்தியில் அன்வார் விதைத்து விட்டார். இதனால் பெரும்பாலான சீனியர்கள் PKRல் இருந்து விலகும் அபாயம் நிகழ்ந்துள்ளது. அன்வார் ரமணனுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருப்பது மிகப்பெரிய தவறு என்றும், அடுத்த தலைமுறை PKR தலைவர்களுக்கு இது தவறான அரசியல் ஞானத்தை போதிக்கும் என்றும் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பாரு தென் பகுதி போலீசார் நேற்று பெர்மாஸ் ஜெயாவில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒரு கும்பலுக்கும் 2 நபர்களுக்கும் இடையே நிகழ்ந்த சண்டை குறித்து உடனடி விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரிடமிருந்து இதுவரை காவல்துறைக்கு புகார் வந்துள்ளதாக ஜொஹூர் பாரு தென் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமட் தெரிவித்தார். நேற்று இரவு 9:12 மணிக்கு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் காவல்துறையில் புகார் அளிக்க முன்வந்ததாகவும் விசாரணைகள் உடனடியாக தொடங்கும் என்றும் அவர் கூறினார். உணவக உரிமையாளர் அல்லது 2வது பாதிக்கப்பட்டவர் உட்பட வேறு எந்த புகாரும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
கிளந்தான் மாச்சாங் ஜலான் கம்போங் பக்கில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பொது நடவடிக்கை படையான GOFஇன் தென்கிழக்கு படைப்பிரிவு 2.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளது. காலை 6:30 மணி அளவில் தமது அதிகாரிகள் அந்த பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக GOF தென்கிழக்கு படைப்பிரிவு தளபதி அமர் ரட்ஜி ஹுசைன் தெரிவித்தார். இந்த சோதனையில் லாரியில் வரி விதிக்கப்படாத 15 லட்சம் வெள்ளை சிகரெட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. இதன் மதிப்பு 2.805 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 80,000 ரிங்கிட் மதிப்புள்ள இசுசு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து 45 மற்றும் 53 வயதுடைய 2 ஆண்கள் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.